அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்ட விஷயம் உண்மையாக நடக்குமாக இருந்தால் அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை ஒரு பெரிய கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு இது உதவியாக இருக்கும். அந்த அறிவிப்பு என்னென்று சொன்னால், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதை நிறுத்தப் போகுது என்று சொல்லி அதற்கான வேலை திட்டங்களில் இந்தியா ஈடுபட்டிருக்குது. கட்டம் கட்டமாக குறைச்சி இனி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்காது என்று சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு வாக்குறுதி வழங்கியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது உண்மையாக இருந்தால், இது நடக்குமாக இருந்தால் உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். ஏன் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம். அதே நேரம் ரஷ்யாவிடம் இருந்து ஆயில் வாங்குறத இந்தியா நிறுத்தமாக இருந்தால் அது இந்தியாவுக்குள்ளேயே உள்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். என்ன விதமான தாக்கங்கள் உருவாகும் என்றது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான விடயங்களின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரஷ்யாவை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், ரஷ்யாவை அடக்கி வைக்கணும், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான அந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தணும் என்றுதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அதற்காக அவர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளும் பலவிதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து பார்த்தார்கள். எதுவுமே சரி வரையில. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக கூட்டு சேர்றது, அதாவது விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணி என்றெல்லாம் கூட்டணி சேர்ந்து ஆயுத உதவிகளை அள்ளி வழங்கி யுக்ரைனுக்கு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு உதவிகள் எல்லாம் அள்ளி வழங்கி செய்து பார்த்தும் எதுவுமே சண்டையை நிறுத்தையில் இன்ற வரைக்கும் சமாதானம் பெறையல. அப்போ இப்படியே விட்டுருந்தா இந்த சண்டை தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்க போகுது. எனவே அதை கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுத்துக்கிற மிக முக்கியமான ஆயுதம் இந்தியா ஆயில் வாங்குறதை நிறுத்தணும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கெல்லாம் தடை விதிச்சு ஏனைய நாடுகள் இப்போ பெரும்பாலும் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதே இல்லை. மிக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் ஆயில் வாங்குறது, கேஸ் வாங்குறது எல்லாமே ரஷ்யாட்ட இருந்து. எனவே நீங்கள் மட்டும் வாங்கலாம், நாங்கள் வாங்கக்கூடாதா என்று சொல்லி இந்தியா ஒரு கட்டத்தில் கேட்டது. அது ஒரு நியாயமான கேள்வி. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வாங்குமாம், இந்தியா வாங்கக்கூடாது சொன்னா என்ன கதை இது? எனவே இப்ப ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்யணும் சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். வரும் 2026 ஆண்டுல அவர்கள் ஒரு கோல் வைத்திருக்கிறார்கள். ரஷ்யாவிடம் இருந்து 100% முற்று முழுதாக ஆயில் வாங்குறதை நிறுத்துறேன்னு சொல்லி, ஆயில் கேஸ் எதுவாக இருந்தாலும் வாங்குறதை நிறுத்துறேன்னு சொல்லி இப்ப பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய சொந்த ஆயில் உற்பத்திக்கும் தங்களுடைய சொந்த கேஸ் உற்பத்திக்கும் மாறிக்கொண்டே வருகின்றார்கள். இங்க பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனா ரஷ்யா அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அது ஐரோப்பிய நாடுகளை பார்த்து நீ வாங்கினா வாங்கு, வாங்காட்டி போட்ட மாதிரி ரஷ்யா தண்டபாட்டில் பேசாமல் இருந்தது. காரணம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தது, மிகப்பெரிய ஆயில் மார்க்கெட்டாக இருக்கிறது இந்தியா. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 35% 40% இந்தியாவுக்கான ஆயில் தேவையை ரஷ்யா தான் பூர்த்தி செய்யுது. ரஷ்யாவில் இருந்து ஒரு நாளைக்கு 17 லட்சம் டாலர்ஸ், ரூபாய் இல்லை டாலர்ஸ், 17 லட்சம் டாலர்ஸ் பெறுமதியான ஆயில்கள் ஒவ்வொரு நாளுமே இறக்குமதி செய்யப்படுறதா சொல்லப்படுது. அதாவது குரூட் ஆயிலாக பிறகு இந்தியாவில் ரிஃபைனரி செய்யப்படும். இப்படியாக இந்தியா இறக்குமதி செய்து ஒன்று இருக்குது. இப்போ இதை ஸ்டாப் பண்ணினா அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் கட்டாயம். இப்போ 2022 ஆண்டு யுத்தம் ஆரம்பிக்க முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா பெரிய அளவில் ஆயில் எல்லாம் வாங்கல. ரஷ்யாட்ட இருந்து 1% ஆயில் மட்டும்தான் வாங்கி கொண்டு வந்தது. 1%க்கும் குறைவென்று நாங்கள் சொல்லணும். அந்த அளவு மிக சொற்பமான ஆயிலான் ரஷ்யாட்ட இருந்து வாங்கினது. ஆனால் யுத்தம் ஆரம்பித்த பிறகு நிறைய நாடுகள் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் கேஸ் வாங்குறதை நிறுத்தின பிறகு ரஷ்யாவினுடைய மார்க்கெட் சரியும் தானே. அப்போ ரஷ்யா ஒரு அறிவிப்பு வெளியிட்டது என்னன்னு சொன்னால், இந்தியாவுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஆயில் வாங்குங்க, நாங்கள் உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தரோம் என்று சொல்லி இந்தியா பார்த்துச்சுது. இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்லதொரு அரிய வாய்ப்பு. இந்தியாவில் ஆயில் ப்ரைஸை கண்ட்ரோலில் வச்சு கொள்ளலாம். எல்லா மக்களுக்கும் நியாயமான முறையில் பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் வழங்க முடியும். நாட்டில் எரிபொருள் பிரச்சனையே இருக்காது. எனவே நாங்கள் ரஷ்யாவோட டைப் வச்சு ரஷ்யாட்ட இருந்து ஆயிலை வாங்குவோம் என்று சொல்லி இந்தியா ஒரு முடிவெடுக்குது. அப்பதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1% குறைவாக இருந்தது. திடீரென்று 35% தொடக்கம் 40% ஆயிலை ரஷ்யாவிடமிருந்து வாங்குற முடிவை இந்தியா எடுக்குது. அது இந்தியாவுக்கும் நிறைய பெனிஃபிட் இருந்தது, அதால நிறைய நன்மைகள் இருந்தது, ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் இருந்தது. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்
ரஷ்யாவை வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு பல சுற்று பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி எதுவுமே சரிவராத போது இன்னும் ஒரு ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கிறார். அதுதான் ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்துறது. ரஷ்யாவை வந்து பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை ஆட்டங்காண வச்சா ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக சமாதானத்துக்கு வரும், யுத்தத்தை வந்து கைவிடும்ன்றது இன்னும் ஒரு கணக்கு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கிறது, அது சரி வந்தா ஓகே, அது சரிவராட்டி இப்படி ஒரு டெக்னிக்கை வந்து கையாளுறது. ஏன்னு சொன்னா ரஷ்யாவுக்கு மேல யுத்தம் புரியறதுக்கு அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ தயாராக இல்லை. யுத்தத்துக்கு போறதுன்றது மூன்றாவது ஆப்ஷன். அதை வந்து ஆய்வு செய்யவே இல்லை. அப்படியான ஒரு விருப்பம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னா ரஷ்யாவை எதிர்த்து போரிட்டா அது மிகப்பெரிய அழிவை இந்த உலகம் முழுக்க கொண்டு வரும். அது மூன்றாம் உலக போர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்குதுன்றது நிச்சயமாக மூன்றாம் உலக யுத்தம் தான். எனவே அப்படியான ஒரு வாய்ப்பு வாரதை இந்த உலக நாடுகள் விரும்பல. அதனால யுத்தம் என்ற அந்த ஆப்ஷனத்துக்கு எங்கால வச்சுட்டு இப்போ வந்து ஒன்று பேச்சுவார்த்தை, மற்றது வந்து பொருளாதார தடை. இதுக்கு முதலும் ரஷ்யாவுக்கு எதிராக எத்தனையோ பொருளாதார தடைகள் விதிச்சு 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 எத்தனையோ பேட்ட சொத்துக்களை முடக்கி பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய நிறுவனங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எத்தனையோ வேலைகள் எல்லாம் செய்து பார்த்தும் கூட இந்த வரைக்கும் ரஷ்யா வந்து அசையாமத்தான் நிற்குது, அசைக்கவே முடியல. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கிறார் ரஷ்யாவுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கிறது, பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது இந்தியா வாங்குற இந்த ஆயில் தான். எனவே அதை ஸ்டாப் பண்ணினா மட்டும்தான் ரஷ்யாவை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பிளானை போட்டு இந்தியாவுக்கு சொன்ன போது இந்தியா முதல்ல சொன்னது இல்லை இல்லை, நாங்கள் ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணவே மாட்டோம், நாங்கள் கட்டாயம் வாங்கி கொண்டிருப்போம், ரஷ்யா எங்களுடைய நட்பு நாடு என்று சொல்லி இந்தியா சொல்லியிருந்தது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் கோவம் அடைஞ்சு இந்தியாவுக்கு மேலே வரிகள் எல்லாம் விதித்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்திய அதிகாரிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் இந்தியா வந்து இதுக்கு ஒப்புக்கொண்டுட்டது, இந்தியா வந்து இனி ரஷ்யாட்ட ஆயில் வாங்காது, அதாவது உடனடியாக இன்றைக்கே வாங்காமல் விடாது அல்லது நாளைக்கே வாங்காமல் விடாது அப்படி என்று இல்லை, கட்டங்கட்டமாக படிப்படியாக குறைச்சு 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 நாங்கள் எதிர்காலத்தில் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுவோம் என்று சொல்லி. இதனால் வந்து ரஷ்யாவை ஓரங்கட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியும். ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை ஆட்டங்காண வைக்க முடியுமா? கட்டாயம் முடியும். கணிசமான அளவு ஆட்டங்காண வைக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்திய மக்கள் வந்து பாதிக்கப்பட போகின்றார்கள். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து திடீரென்று இப்போ இந்தியாவுக்கு ஆயில் கிடைக்கிறது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் குறைஞ்ச விலையில் கிடைச்சி கொண்டு இருக்குது. அப்போ அவளாத்தையும் வந்து கிட்டத்தட்ட 35% தொடக்கம் 40% ஆயிலை வந்து டிஸ்கவுண்ட் இல்லாமல் வேற உலக நாடுகள்கிட்ட வாங்கிக்குள்ள எங்கெங்க வாங்க முடியும் என்று சொன்னால் ஒன்று மத்திய கிழக்கு நாட்டிலேருந்து வாங்க முடியும், அல்லது தென் அமெரிக்காவில் அல்லது நார்த் அமெரிக்காவில் அல்லது மேற்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகளிலிருந்து வாங்க முடியும் இந்தியா ஆயிலை. அப்படி வாங்கிக்குள்ள கட்டாயம் அது இந்திய மக்களை வந்து பாதிக்கும். இந்தியாவில் வந்து ஆயிலினுடைய பிரைஸ் வந்து விலை வந்து அதிகரிக்கும். எனவே அந்த ஒரு சுமையை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகிறது, இந்திய மக்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறார்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எனவே அப்படி இந்தியாவில் வந்து ஆயில் பிரைஸ் வந்து அதிகரிக்குமாக இருந்தால், பெட்ரோல் டீசல் என்று சொல்லி சகல பொருட்களினுடைய விலைகளும் அதிகரிக்குமாக இருந்தால் அது கட்டாயம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு இடைவெளியை கொண்டு வரும். அரசு மீது மக்களுக்கு ஒரு கோபத்தை உருவாக்கும். அதை வந்து இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சமாளித்தே ஆகணும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஒரு கோபத்தை வந்து ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஏனென்று சொன்னால் பொருட்களினுடைய விலைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். எனவே அப்படி ஒரு ரிஸ்கை வச்சுக்கொண்டு இங்கால வந்து அமெரிக்காவை வந்து பகைக்க முடியாமல் ரஷ்யா வந்து மிக நெருக்கமான நாடு, இந்தியாவுக்கு மிக நெருக்கமான நாடு ரஷ்யா. எனவே ரஷ்யாட்ட இருந்து தள்ளி போகிறது அல்லது ஆயில் வாங்குறதை நிப்பாட்டுறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் என்னென்னு சொன்னால், எதுக்கு இந்தியா வந்து அமெரிக்கான்ற சொல்ல கேட்கணும், எதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சொல்ல கேட்கணும், தொடர்ந்து ரஷ்யாட்டேருந்து ஆயிலை வாங்கலாம் தானே என்று சொன்னால் இங்கே தான் இருக்குது சிக்கல். இப்போ என்னண்டா, இப்போ எங்களுக்கு டொனால்ட் ட்ரம்பை பிடிக்குமா பிடிக்கலையா அது வேறு பிரச்சனை. டொனால்ட் ட்ரம்ப் மேலே எங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், லட்சம் விமர்சனங்களும் இருக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அவர் இருக்கிற அந்த கதிரை இருக்குது தானே, இருக்கிற இடம் வந்து அது மிக முக்கியமானது. அதுதான் அமெரிக்க ஜனாதிபதி பதவி. என்னதான் இருந்தாலும், என்னதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போய் கொண்டிருந்தாலும், இங்கே ஒரு பக்கம் சைனா வளருது, இந்தியா வளருது, ஜப்பான் வளருது, எல்லா நாடுகளுமே வந்து வளர்ந்தோண்டு போனாலுமே வந்து இன்ற வரைக்கும் அமெரிக்காவில் வல்லரசு, மிகப்பெரிய வல்லரசு, இந்த பெரிய அண்ணன் என்று சொல்லுவது தானே, பெரிய போலீஸ் என்று சொல்லுவது தானே, அது வந்து இப்போவுமே வந்து அமெரிக்கா தான். இப்போ வந்து இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணுறதுக்குன்றது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய
அறிவிப்பு. இது நடக்குமாக இருந்தால் அது உடனடியாக இந்திய மக்களை பாதிக்கும் என்றது மிகவும் கவலைக்குரிய ஒரு செய்தியாகும். அதே நேரம் ரஷ்யாவை ஓரங்கட்டும், ரஷ்யாவையும் பொருளாதார ரீதியாக முடக்கும். அது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு வழியாக இருக்கும் என்றது ஒரு பக்கம் உண்மைதான். ஒருவேளை ரஷ்யா இன்னும் கோபம் கொண்டு இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் மூர்க்கத்தனமாக யுத்தத்தில் ஈடுபடுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது நடக்குதா அது நடக்குதா என்று சொல்லி. எனவே இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.